ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டு திவ்யாவுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம விக்ரம் அண்ட் கனி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. பயங்கரமாக இருக்குது. இதை தான் பண்ண போகிறாங்களாம் திவ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நியூ இயருக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நியூ இயருக்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்கன்ற சொல்லுங்கள். சரி, இப்போ என்னென்னா கனி வந்துட்டு கிச்சன் ரூமில் இருக்காங்க. நம்ம விக்ரம் போயிட்டு திவ்யாவை பற்றின விஷயங்கள் நேற்றுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கார். ஆக்சுவலாக அவரோட கருத்து முழுசாக என்னென்னா, விஜய் பார்வதி ஆமாம் நம்மளுக்கு அவங்களோட ஐடியாலஜி பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, கனிக்கும் பிடிக்காது, கரெக்ட். ஆனால் நாங்கள் வந்து விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற காரணத்தினால எங்களுடைய விஷயங்களுக்கு நீங்கள் அதிகப்படியாக நியாயத்தை கேட்குறவங்கள திவ்யா. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க காரணத்தினால நம்மளும் வந்துட்டு திவ்யா பண்ணுற எல்லா விஷயங்களும் நியாயம்னு நினைக்கக்கூடாதுன்னு தான் முதல் நைட்டு பேசுகிறாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இதே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம நல்லவங்க, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம கெட்டவங்கன்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. நிறைய நேரங்களில் என்னையே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நோண்டுறாங்க. இப்போ தலை டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த பலூன் விஷயத்தில் வந்து நான் வந்து வேணுட்டு பண்ணன்ற மாதிரி ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்து விடக்கூடாது. அடுத்த வாட்டிலாம் வந்துட்டு இப்போ விட்டுலாம், ஆனால் அடுத்த வாட்டி கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நாங்கள் நல்லவங்க, இல்லைனா கெட்டவங்களா? இது எப்படி? நேற்று ஃபுல்லாக அவ்வளோ தூரம் பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் ஆமாம் நான் வந்து கோவத்தில் பண்ணிவிட்டேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு முடிக்கிறத விட்டுட்டு அதை நியாயப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஈவன் அவங்க அண்ணா வந்து சொல்கிறாங்க, அதை நீ பேசாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் எப்படி ஒரு விஷயம் உங்கள் அண்ணனே சொல்லும்போது அதையும் நீங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டீங்களே அப்படின்றாங்க. அதே மாதிரி கனியும் சொல்கிறாங்க, ஆமாண்டா நேற்று அரோரா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எப்படி இந்த மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணலாம், விஜய் பார்வதி பண்ணாமல் நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொன்னோன்னே உடனே அதுக்கு கோவப்பட்டு கத்தி பேசுகிறாங்க. அப்போது எப்படி இது? எனக்கே வந்து ஆக்சுவலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் தோணுச்சு, ஆனால் அவங்க பேசுகிற விஷயத்தில் நான் அந்த பேச்சை கேட்டுட்டு இந்த பேச்சை மறந்துட்டேன் அப்படின்றாங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பார்வதி பற்றி நம்மளுக்கு தெரியும். பார்வதி இப்படி தான். பார்வதி இது வரைக்கும் நான் நல்லவன் சொன்னதே கிடையாது. நான் கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி தான் கேரக்டர் வந்து இது வரைக்கும் காமிச்சிருக்கேன். ஆனால் இவங்க எப்படி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? ஆனால் திடீர்னு நீங்கள் உல்ட்டாவாக ஒரு விஷயம் பண்ணால் அது எப்படி கரெக்டாக ஆகும்? ஸோ அதை நீங்கள் ஒத்துக்கவும் மாட்டுறீங்க, அதேமாதிரி சப்போர்ட் பண்ணவும் கேட்குறீங்க. நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்து பிடிக்கலன்றதுக்காக அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கவங்கள எங்களனா நீங்கள் திருப்ப நினச்சி அது எப்படி முடியுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்க சொல்கிற நிறைய விஷயங்கள் நம்மளோட ஒத்து போகுது. இப்போ வந்துட்டு சுபிக்ஷா வந்து ஹார்ட் ஒர்க் சொன்னாங்க, கனியை வந்துட்டு கைண்டுன்னு சொன்னாங்க, கானா வந்துட்டு டேலண்ட் சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம எதாவது உடச்சோமா? ஏன்னா நம்மளோட விஷயங்களும் அவங்களோட விஷயங்களும் ஒத்து போகுது. ஆனால் இதே வேறு விஷயங்கள் வைக்கும்போது நம்ம அதை வந்து கேட்குறோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து விடக்கூடாது, இது நம்ம கொடுத்த ஸ்பேஸ் தான், இனி நம்ம கொடுக்கக்கூடாது, இனிமேல் அவங்கள பேசவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து கனிக்கிட்ட வந்து நம்ம விக்ரம் சொல்கிறாரு. இனி நம்ம விடக்கூடாது, அவங்களுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது நம்ம டீமில் அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி சாண்ட்ரா ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இப்போ என்னென்னா, இவங்க வந்துட்டு ஜட்ஜு ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி டீமை பிரிக்கிறாங்கன்னா உடனே இவங்க அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது, 7 எல்லா 7 ஒரே டீமில் போட்டாங்க. அப்போது அதாவது இன்டைரக்டாக ஜட்ஜஸ்க்கு ஒரு ப்ரெஷர் உண்டாக்குறாங்க. அதே மாதிரி இப்போது இந்த 4 பேர் கூட ஒருத்தவங்க சேரும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும், ஐயோ இவங்க கூடயா, இவங்க 7 சொல்லுவாங்களாச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி முதல் அடுத்தவங்களை 7 சொல்கிறதுக்கு அவங்க யார்? அவங்க சொல்லிக்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு அந்த உரிமை யார் கொடுத்தது அப்படின்னு கனியும் விக்ரமும் பேசுகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் இதை கேட்பார்ன்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.